முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு அரசு பள்ளி ஆசிரியை கண்டனம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது. அதாவது அரசு பள்ளி ஆசிரியை கவிஞர் சுகிதா ராணி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க போல். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக பதவியேற்கும் அரசு விழாவில் முதலமைச்சரின் முதல் உரை எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போதைய தமிழ்நாட்டின் தேவைகள் என்ன? மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன? தமிழ்நாட்டை இன்னும் முன்னேற்றுவதற்கு தன்னிடம் உள்ள தொலைநோக்கு பார்வை என்ன? அதை எப்படி செயல்படுத்தப் போகிறேன்? நிதி ஆதாரம் போன்றவற்றை பற்றி ஒரு சுருக்கமான அரசியல் முதிர்ச்சியான உரையை மிக தெளிவாக, அமைதியாக, சிறுத்த முகத்துடன், முதிர்ச்சியான உடல் மொழியுடன் முன்வைத்திருக்கலாம். ஆனால் பிரச்சார மேடையில் பேசுவது போலவே கடுகடு முகத்துடன், ஒரு டிக்டேட்டர் உடல் மொழியுடன் கத்தி கத்தி பேசி தன் சுயபுராணமான தனிப்பட்ட வலிகள், அவமானங்கள், தடைகள் இவற்றையும் துணை கலைத்து கஜானா காலி, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று எதிர்மறையாக கர்ஜித்து நடுநிலையாளர்களையும் கவரும் வகையில் பேசாமல் தன் முதல் உரையை அள்ளி தெளித்து அலங்கோலமாக்கிவிட்டார் விஜய். இவரிடம் அரசியல் முதிர்ச்சியையோ நாகரிகமான பேச்சையோ இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்க முடியாது. பார்ப்போம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நிலைத்து நிற்கிறார் என்று அப்படின்னு கவிஞர் சுகிதா ராணி அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க சொல்கிறது சரியா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.